ஓகே, இப்போ நாம ரன் டைம் இன்புட் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். நாம இப்போ ரன் டைம் இன்புட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் add of two numbers in runtime input. A equal to int input 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 enter the num1 அப்படிங்கிற ஒரு இன்புட் வேல்யூ கிரியேட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் b equal to int input input enter the num2. நம்ம ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே போடுவோம், அப்பதான் நம்ம மைண்ட்ல ஈஸியா அது புரியும். நீங்க ப்ரோக்ராம் போடுறப்ப எப்பயும் சொல்லிட்டே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அது பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். இப்ப c equal to a plus b நெக்ஸ்ட் print print c அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நாம இதை எப்படி வருது, இந்த எப்படி எக்ஸ்பிளைன் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்ட்னா என்ன? இன்ட்ங்கிறது ஒரு இன்டிஜர். அதாவது கிளாஸ் இன்ட்னா இன்டிஜர் மட்டும்தான் அது கண்டெயின் ஸ்டோர் பண்ண முடியும். வேற எந்த ஸ்ட்ரிங்கோ ஃப்ளோட் ஆப்ஜெக்டோ ஸ்டோர் பண்ண முடியாது. இன்புட்டுங்கிறது இன்புட் வேல்யூ. அதாவது ஸ்கேன்எஃப் சிலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக நம்ம இங்கே இன்புட்டுங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். இன்புட்னா ஸ்கிரீன் டிஸ்பிளேல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இன்புட் வேல்யூ நம்ம டைரக்டா கொடுக்குறது ரன் டைம்ல. அதுக்குள்ள கொடுத்து ஸ்ட்ரிங் வேல்யூ என்ன, நீங்க இதை ஸ்ட்ரிங்கே கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்டா, இது இன்புட்டுக்குள்ள நம்ம ஏதோ வேரியபிள் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூவை இன்புட் பண்ணுவோம். அப்பதான் நம்மளுக்கு ஈஸி விசிபிளா இருக்கும். இதே மாதிரி தான் பிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சில என்ன கொடுத்துருக்கோம்னா ஏ பிளஸ் பி, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பிளஸ் பண்ணி எனக்கு கொடு அப்படிங்கிற ஒரு இதை வேல்யூவை சில ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் சி கொடுத்துருக்கோம். இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். python பைத்தான் என்டர் கொடுத்ததும் நம்மளுக்கு என்டர் த num1 அப்படிங்கிற வேல்யூ இங்க வந்துச்சா. நான் num1 123 அப்படிங்கிறது கொடுத்துட்டு num2 234 என்டர் கொடுத்தனா சியோட வேல்யூ ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இதே இதுதான் நீங்க உங்களுக்கு நான் கொடுத்த டாஸ்க் என்னன்னா, இந்த பிளஸ்க்கு பதிலா நீங்க மல்டிப்ளை சிம்பிள் டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணி போட்டு பாருங்க. அதே மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸ், அதாவது இப்ப நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கண்ட்ரோல் V. இதோட வேரியபிளோட வேல்யூவை மட்டும் மாத்தினீங்கனாலும் போதும். ஆனா நீங்க இப்படி போடுறதோட ஒவ்வொன்றுக்கா போட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். அப்பனா ஃப்ளோட்டையும் இன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? இப்ப ஃப்ளோட்டையும் இன்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்ன நடக்கும்னா, FLOAT ஃப்ளோட்டுங்க வேரியபிளை நான் இன்ட்டோட ஆட் பண்ணுவேன். இன்ட்டோட கடைசி நெக்ஸ்ட் ரெண்டு இதுமே ஃப்ளோட், FLOAT ஃப்ளோட்டா இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப இதுல நம்ம 4 வேரியபிள் கொடுத்துருக்கோம். அப்பனா சிக்குள்ளேயும் 4 வேரியபிள் ஆட் பண்ணும். அதனால பிளஸ் சி, இன்னும் சிங்கு அந்த வேரியபிள் இன்னும் மிச்சம் இருக்கிறதுனால சி பிளஸ் டி. இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயே சி கொடுத்துருக்கீங்களே, திரும்ப எதுக்கு சி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா, அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா கொடுத்த வேரியபிளையும் நீங்க அடுத்த லைன்ல கொடுக்க கூடாது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுங்க. இங்க பிரிண்ட் பண்ணதும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்டர் வரும். நான் 23 நெக்ஸ்ட் வேல்யூ 45 23 12 கொடுத்ததும் அது நம்மளுக்கு கொடுத்துருச்சு. பாத்தீங்களா ஃப்ளோட்டோட வேல்யூவை. அது ஒரே ஒரு நிமிஷம் இன்ட் நீங்க ஃப்ளோட்டோட வேல்யூவை ஃபர்ஸ்ட்ல கொடுத்தாதான் அது நம்மளுக்கு இன்ட் பண்ணி தரும். இன்ட்னு கொடுத்துட்டு நான் இப்ப இங்க வேல்யூ சென்டர் கொடுக்கிறேன். பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி தந்துருச்சா நம்மளுக்கு. இதுதான் ஆடிங் மெத்தட் ஆஃப் நம்பர்ஸ். சரி, இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.